சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும். அது நீங்கள் எண்ணெய் போட்டு வேணாலும் கழுவலாம், ஹேண்ட் வாஷோ சோப்போ. பட் முடிஞ்ச வரைக்கும் சோப்பு பயன்படுத்துங்க, ஹேண்ட் வாஷ் பயன்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே. சோப்புன்னா எந்த மாதிரி சோப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் தாத்தா பாட்டிக்கிட்ட கேளுங்க. பழைய கதற்கடையில் ஒரு சோப்பு விற்பாங்க. என்ன சோப்பு? கதற்கடையில் வேப்பெண்ணெய் சோப்பு. என்ன சோப்பு? ஆமாம், உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுதா இல்லையா? தாத்தா பாட்டிக்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அந்த சோப்பில் தான் கெமிக்கல் கிடையாது. நீங்கள் நம்ம இப்படி அமுத்தி வர்றதுலாம் ஏகப்பட்ட கெமிக்கல் இருக்குது. அது நீங்கள் எவ்வளவு தான் கையில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாலும் அது அவ்வளோ ஈஸியாக போகாது கையை விட்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடியுது முடியல அது வேறு விஷயம். ஓகே. ஸோ கைகளை கைகளை என்ன பண்ணணும்? முதல்ல வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு எந்த சோப்பு? வேப்பெண்ணெய் சோப். கதற்கடையில் வாங்குகிற சோப்புன்னு கேளுங்க, வச்சுருப்பாங்க. கதற்கடையில் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் வேணா நாளைக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கிறேன் சாம்பிளுக்கு. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது. ஓகே. ரெண்டாவது, சாப்பிட்றது எப்போவுமே கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும். ரைட். நான் கேட்கல, புரிஞ்சுங்க. கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும். கீழே உட்காந்து சாப்பிடும்போது எப்போவுமே சம்மணங்கள் போட்டு தான் சாப்பிட்ணும். ஏன் சம்மணங்கள் போட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா, சம்மணங்கள் போட்டால் தான் இந்த முதுகெலும்பு எப்படி இருக்கும்? நேராக இருக்கும். முதுகெலும்பு எப்படி இருக்கும்? நேராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 30 வினாடிகள் கண்ணை மூடி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இந்த உணவு கிடைக்கணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் இந்த உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிட்டு, இறைவனுக்கு நான், எனக்குள்ளார இருக்கக்கூடிய இறைவனுக்கு நான் இந்த உணவை அர்ப்பணம் பண்ணுறேன், என்னுடைய உயிரை இந்த உணவு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடணும். அதுக்குன்னு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரம் போட்டிருக்கா சிந்தின்னு? புக்கில் இருக்கா? பிரம்மார்ப்பணம் ஏதாவது இருக்கா? பிரம்மார்ப்பணம். ஓகே. அதுக்குன்னு ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் இருக்குது, போஜன மந்திரம்னு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாக்னவ் பிரம்மணாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. ரெண்டாவது, சாப்பிடும்போது அடுத்த ஸ்லைடு என்ன நன்றி சொல்லி, அதாவது நல்லா சூ பண்ணி சாப்பிட்ணும். வீடுகளில் சாப்பிட்ற பொழுது முடிஞ்ச வரைக்கும் கையில் எடுத்து சாப்பிடுங்க. எதில்? கையில். எதில் சாப்பிடக்கூடாது? ஸ்பூனில் சாப்பிட்றது யார் பழக்கம்? பிரிட்டிஷ் யூரோப்பியன்ஸ் பழக்கம். நம்ம இதில் சாப்பிட்ணும், கையில் தான் சாப்பிட்ணும். வேறு வழியில் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் ஸ்கூலில் ஸ்பூனில் சாப்பிட சொல்கிறாங்கன்னா சாப்பிடுங்க. பட் வீடுகளில் சாப்பிடும்போது த்ரோ. இது யார் கையே? யார் விரல்? நம்ம விரல். ஹோட்டலுக்கு போகிறோம், கையில் சாப்பிட்றது அநாகரிகம்னு நினச்சிக்கிட்டு என்ன கேட்குறோம்? ஸ்பூன். யாரோட ஸ்பூனு? ஹோட்டலில் இருக்கிறவங்க ஸ்பூன். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பான்? எத்தனை பேர் சாப்பிட்ருப்பான்? எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணியிருப்பான்? வாய்க்குள்ள விட்டு சாப்பிட்ருப்பான். அந்த ஸ்பூனில் நாம் சாப்பிட்றது நல்லதா இல்லை நம்ம கையில் சாப்பிட்றது நல்லதா? we have to use our own hand. அதாவது மருத்துவத்தின்படி உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹேண்டு தான், ஹஸ்தம் தான். கையை போல ஒரு மருத்துவ சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் எதிராக பெஸ்ட்டு கத்தியா கத்திரிக்கோளா இதெல்லாம் கேட்டால் மனுஷனுடைய கை தான். இந்த கை இல்லைன்னா கத்திரிக்கோளுக்கும் கத்திக்கும் வேலை இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதில் சாப்பிட்ணும்? கையில் அள்ளி சாப்பிடுங்க. அதே போல் நல்ல சூ பண்ணி சாப்பிட்ணும், நல்ல மென்று சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நல்ல மெல்லணும். மெல்றது எப்படி மெல்லணும் அப்படின்னு கேட்டால், மெல்லும் போது இந்த உதடு திறக்கக்கூடாது. எப்படி மெல்லக்கூடாது? இப்படி சாப்பிடக்கூடாது.
சாப்பிடும்போது இந்த லிப்பு ரெண்டு க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்படிதான் சூ பண்ணும். சூ பண்றது எப்படி? யூ நீட் டு கீப் த லிப்ஸ் க்ளோஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டால், வாயை திறந்து சாப்பிட்டா வெல்லும் போது ஒரு தடவை வாயை திறக்கும் போதும் வாய் வழியாக காத்து உள்ளுக்குள்ள போயிடும். எது? காத்து உள்ளுக்குள்ளார போய் அது உணவு கூட கலந்து இறைப்பைக்கு போனால் அது செரிமானத்தை பாதிக்குமாமா. அதே போல எப்போ உதடு திறக்கும்? மெல்லும்போது திறக்கும். அப்புறம் பேசும்போது, சாப்பிடும்போது என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அப்ப பேசக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஈட் இன் எ செட்டில்டு அட்மாஸ்பியர். எப்பவுமே முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடும்போது தனியா சாப்பிடணும். தனியா உட்காந்து சாப்பிட்டுங்க. எப்ப பேசுவோம்? கூட ஆள் இருந்தாதான் பேசுவோம். தனியா சாப்பிட்டா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல சாப்பிடும் பொழுது நல்லா மெல்லிட்டு கவனம் பூரா அந்த சாப்பாட்டுல இருந்து அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சுவைகள்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன சுவை இருக்கு, என்னென்ன சுவை தெரியுது, இனிப்பு தெரியுதா, புளிப்பு தெரியுதா, உப்பு தெரியுதா, காரம் தெரியுதா அப்படிங்கிறத உள்ளுக்குள்ளார வாங்கி இவைகள் எல்லாம் என்னுடைய உடலை நல்லபடியாக போஷிக்குதுன்னு நினைக்கணும். அதே போல முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிட்றதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். கூடாது. அன்னம் கடவுளாம். எல்லாமே இறைவன் படைத்தது, எல்லாமே நல்லது இருக்கு. என்னுடைய ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறேன். சாப்பிடும்போது கண்டிப்பாக மொபைல் பார்க்கறதோ டிவி பார்க்கறதோ வாட்ச் டெலிவிஷன் மொபைல் காஃபி இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக சாப்பிடும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. ரசித்து சாப்பிட சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வாஷிங் மிஷினை நாமளே எடுத்துட்டு போய் வாஷிங் பவுடெலாம் போட்டு நீட்டாக கழுவி நாமளே கழுவி வச்சு. புரியுதுங்களா? அதே போல் சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா ரொம்ப தேங்க்ஸ், இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு யாருக்கு? அம்மாவுக்கு ஒரு அப்போ தான் அம்மா சந்தோஷம். புரியுதா? அம்மா இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குதுன்னா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு என்ன சொல்றேன்? நன்றி சொல்றேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு கையை நல்லா திரும்ப கழுவிட்டு அவங்க உடம்பு பார்த்து படிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? இது எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகே, யாருக்கோ பிறந்த நாள், யாருக்கு பிறந்த நாள் வாங்க பர்த்டே கம்மியாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கைகளும் யாரு ஓர் குறிப்பில்லை கண்ணில் நல்லதும் கண்களை வளர்ந்த பெண்ணில் எல்லாரும் எழுந்ததை பிரிந்ததே போதையார் பொருளினத்து சிந்தாத சாதையார் முனிவர் காரணம் சாதையார் பொருளினர் கண்ட வரணர் தேதையார் அவரும் இருந்தனை தொண்டனை செய்வதும் எழுத்துலாம் மட்டனை கொன்றையான் மன்னர் செருமொழி கண்முனி விஷயான் கண்ட வரணர் தென் துணையார் போல் இருந்தது அடைகிறோம். அவன் பொழிந்தான் கடற்பொழுது அவன் பொழிந்தான் கடற்பொழுது Okay, thank you, children. Thank you. The parents வந்திருப்பாங்க.